நமக்கு நிறைய டைம் வந்து தலையில் எண்ணெய் வைக்க பிடிக்காது. பட் ஸ்கால்ப்பில் எண்ணெய் இல்லைன்னா ட்ரை ஆகும். அதுக்கு தான் இந்த டிப்ஸு. இந்த மாதிரி சீப் தான் நம்மளோட ஸ்கால்ப்பை சிமுலேட் பண்ணுறதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீப்பில் 2 சொட்டு எண்ணெய் மட்டும் எடுத்துக்கிட்டு நுனியில் மட்டும், அந்த சீப்போட நுனியில் மட்டும் தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் நம்ம சிக்கு உடச்சி சீவோம் இல்லையா, அந்த மாதிரி சிக்கு எடுத்துகிட்டு சீவும்போது எவ்வளோவுக்கு நம்ம ஸ்கால்ப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். 2 சொட்டு அளவு தான் எண்ணெய் வச்சுருக்கோங்கிறனால எண்ணெயும் ஹெவியாக தெரியவே தெரியாது. ஸ்கால்ப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து போயிடும். இதனால் பொடுகு வருது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஹேருமே நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கும். ஏன்னா லைட்டாக ஒரு எண்ணெய் வச்சுருக்கோம், அதுவும் இல்லாமல் ஸ்கால்ப் வந்து மசாஜ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இது. நம்ம எப்போதுமே டாப்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி நிறைய டாப்ஸில் வந்து ஒரு பட்டன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. நம்ம எங்கேயோ போட்டுருவோம், அது வாங்கும்போது அது பிச்சு எங்கேயோ போட்டுருவோம். ஆனால் அந்த பட்டன் இல்லைன்னா அந்த சுடிதார் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் இப்போது இடையில அந்த பட்டன் போயிடுச்சு அப்படின்னா அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியாமலே நிறைய சுடிதார் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அந்த பட்டன் தான் அதுக்கு டிசைனாகவே இருக்கும். அதுக்கு தான் இந்த டிப். இங்கே பாருங்களேன், இந்த சுடிதாரில் இந்த பட்டன் மட்டும் போயிடுச்சுன்னா அந்த சுடிதார் ரொம்பவே ப்ளைனாக இருக்கும், நல்லாவே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஊசி நூல் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். என்ன கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒயிட் அதிகமாக இருக்கனால நான் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஊசி நூல் இருக்கு இல்லையா, இதை வச்சு டபுள் லேயரோட நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல டபுள் லேயர் நம்மளுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு எங்கே இன்கேஸ் உங்களுக்கு ஓப்பன் இல்லாத சுடிதாராக இருந்தால் எந்த இடத்துல டபுள் லேயர் மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து உள் சைடாக வச்சு அந்த ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும் அந்த பட்டன்லேயே 2 ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த 2 ஹோல்லையுமே ஒரு 2 ஸ்டிச் மட்டும் பண்ணுங்கள். பெருசாக வந்து நீங்கள் போட்டு இது பண்ண வேணாம். சும்மா 2 ஸ்டிச் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊசியை வந்து நூலை வந்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறனால எப்போதுமே நம்மளுக்கு வந்து சுடிதாரோட பட்டன் வந்து மிஸ் ஆக சான்ஸே கிடையாது. மேலே இருக்க பட்டன் அந்து போச்சுன்னா உடனே நம்ம உள்ளார இருக்கும், எடுத்து தச்சிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கனால நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். பட்டன் தூக்கும் போதும் சரி எப்போவுமே வந்து சேஃபாக இருக்கும். இந்த இடத்துல வச்சு தைக்கிறனால நம்மளுக்கு வெளியிலையும் தெரியவே தெரியாது. ஏன்னா டபுள் லேயர் இருக்கிற இடத்துல நம்ம தைச்சோம்னா வெளியில் தெரியாது, சிங்கிள் லேயரில் தைச்சோம்னா வெளியில் தெரியும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன், உள்ளார வச்சுருக்கேன், நல்லா டைட்டாக நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா இந்த இடத்துல பட்டன் இருக்கிறது தெரியவே தெரியாது. பட் பட்டன் வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்கும், எப்போ வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 3, பிரேசியர் போடுற இடம் வந்து டார்க் ஆகும். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து டார்க் ஆகும். ஏன்னா நம்ம ஒரே இடத்துலையே வந்து பிரேசியர் வந்து போடுறதுனால தான். அந்த டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து நிறைய க்ரீமு இல்லை ஹோம்மேடு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறத விட பெஸ்ட்டு என்னை கேட்டால் நீங்கள் எந்த இடத்துல வந்து எப்போதும் ரெகுலராக போடுவீங்களோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 7 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரைக்கும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த இடம் வந்து ரொம்ப டார்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின்ல எலாஸ்டிசிட்டி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து அது வந்து அதுவாகவே சரி பண்ணிக்கும். ஒரு 15 டேஸில் அதுவாகவே நார்மல் ஆகிடும். இது எப்போதுமே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நீங்கள் போடுறது தான் எப்போதுமே பெஸ்ட். அடுத்து டிப் நம்பர் 4, சம்மர் டைமில் நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறியாக இருக்கும், டல்லாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஸ்கின் வந்து டேனாக இருக்கும், கொஞ்சம் கருத்து போன மாதிரி, ரொம்ப சோர்வாக தான் இருக்கும் நம்மளோட ஸ்கின். அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் க்யூப் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு ஃபேஷியல் க்யூப் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து கோகோனட் மில்கோட ஃபேஷியல் க்யூபும் பீட்ரூட்டோட ஃபேஷியல் க்யூபும் நான் செஞ்சுருக்கேன். அதாவது கோகோனட் மில்க்கோ பீட்ரூட் ஜூஸோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஆரஞ்சு பீல் பவுடர், அது கூட முல்தானி மெட்டி, இது ரெண்டுமே ஸ்கின்னை க்ளீன் பண்ணும். முல்தானி மெட்டி வந்து க்ளீன் பண்ணும்,
ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் லைட்டனிங் வந்து கொடுக்கும். இந்த சன்னால் ஆகிற டேமேஜ் எல்லாம் அது வந்து சரி பண்ணிவிடும். அது கூட ஒரு ஸ்பூன் ஹனி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து நீங்கள் ஹனி வந்து வேணுமா என்னன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் பேக் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லிக்விடாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு, அதாவது நம்மளுக்கு அது செட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு செமி லிக்விடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இதை வந்து ஈவினிங் டைமில் நம்ம அப்ளை பண்ணுறது தான் எப்போதுமே பெஸ்ட்டு. ஏன்னா பகல் டைமில் அப்ளை பண்ணோன்னா திரும்பி நம்மளுக்கு வேர்க்கும். ஸோ வந்து திரும்பியும் வந்து ஸ்கின் வந்து டல் ஆகும். அதனால் நீங்கள் அந்த வெயிலெலாம் போயிட்டு ஒரு 4 to 5 அந்த மாதிரி, இல்லை 5 to 6 அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்யூப் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஒரு எம்டி ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் க்யூபாக யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் எப்போதுமே சம்மர் டைமில் கூட ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்ம க்ளோவிங்காக இருக்கும். ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டைட்டனிங் கூட ஆகும். இதில் நான் வந்து பீட்ரூட் ஐஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பீட்ரூட் வந்து நம்மளுக்கு ஸ்கின் லைட்டனிங் கொடுக்கும். டேன், அது நல்ல ஒரு டேன். ஸோ வந்து ஸ்கின்ல டேன் இருந்தாலும் சூப்பராக அது வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே இதை அப்ளை பண்ணும்போது வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி விட்ருவேன். மாவுக்கும் அப்ளை பண்ணி விட்ருவேன், சஞ்சய்க்கும் அப்ளை பண்ணி விட்ருவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஃபுல்லாக வந்து ஐஸ் க்யூப் வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கண்ணை சுற்றி பண்ணுங்கள், செம்ம சில்லுன்னு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேஷியல் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து டிப் நம்பர் 5. நம்மளோட கை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக, அதே மாதிரி நிறைய சுருக்கமாக இருக்கும். நம்ம ஃபேஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு குவிக்காக சூப்பரான ஒரு டிப் தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி வந்து எடுத்துக்கோங்க. ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி தான் நல்லாவே வேலை செய்யும், அதனால் சொல்கிறேன். அதை வந்து ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அளவு நீங்கள் கையில் வந்து ஊற்றிட்டு நல்ல மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. 2 கையிலையுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ், டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து சுகர் யூஸ் பண்ணுவோம். சுகர் யூஸ் பண்ணுறத விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். ஹனி எப்போதுமே நல்ல ஒரு மாய்ஸ்சர் நம்மளுக்கு. சுகர் வந்து கொஞ்சம் நேரத்திலே ட்ரை ஆகிடும். போட்ட உடனே ஒரு 1 ஹவர் வேணால் நல்லா இருக்கலாம், 1 ஹவர் 1/2 ஹவர் வேணால் நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆகிடும். பட் ஹனி வந்து அப்படி இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. இது வந்து டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும், ஸ்க்ரப் பண்ணும், நல்ல ஒரு மசாஜிங்காகவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹனி வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கம், ட்ரைனஸ் இதெல்லாமே போயிடும். டேன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் அளவுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கும், கையோட ஸ்கின்னை. நீங்கள் நகத்துலையுமே பண்ணிக்கலாம். நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்கனால அது பண்ணலை. பட் நீங்கள் நகத்துலையுமே பண்ணிங்கன்னா நகமுமே நல்ல பாலிஷாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம மெனிக்யூர் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குமோ அதே அளவுக்கு ரிசல்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இது வந்து கொடுக்கும். இது ரொம்பவே நல்லது கூட. நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு கையை நல்லா வந்து தேய்ச்சி உள்ளங்கை எல்லா இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா உடனே கூட வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு 7 நாள் மட்டும் செஞ்சாலே போதும். உங்களுக்கு கை ரொம்பவே சுருக்கமாக இருக்குது, வெளியில் காட்ட மாட்டீங்க, பிடிக்காது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்பவே அழகாக இருக்கும். சுருக்கம் எல்லாமே 7 நாள்லேயே சரியாயிடும். உங்களுக்கு கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸோட ஸ்கின் எந்த அளவுக்கு பிரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்குமோ அதே மாதிரி உங்களோட கையோட ஸ்கின்னுமே நல்லா பிரைட்டாக க்ளோவாக அழகாக தெரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.